الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقال الله تعالى ويا قوم استغفروا ربكم ثم توبوا إليه يرسل السماء عليكم مدرارا ويزدكم قوة إلى قوتكم وقال الله تعالى قال يا قوم لم تستعجلون بالسيئة قبل الحسنة لولا تستغفرون الله لعلكم ترحمون وقال نبينا صلى الله عليه وسلم إن المؤمن إذا أذنب ذنبا كانت نكتة سوداء في قلبه فإن تاب ونزع واستغفر سقل منها أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவருடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்துள்ள நாம் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தை படைத்து உலகத்திலே பல கோடி உயிரினங்களை எல்லாம் படைத்து அதில் ஆகச் சிறந்த படைப்பாக அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், சிறந்த படைப்பு என்று சொல்லப்படக்கூடிய மனித படைப்பாகிய நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்துள்ளார். படைத்தது மாத்திரம் அல்ல, நமக்கு தேவையான எல்லா விதமான தேவைகளும், நமக்கு உலகிலே வசிப்பதற்கு, உண்ணுவதற்கு, தங்குவதற்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் எல்லா விதமான அருட்கொடைகளையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் இலகுவாக எந்த விதமான சிரமம் இல்லாமல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்துள்ளான். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் எல்லாம் கண்டிப்பாக, நிச்சயமாக, உறுதியாக நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்விற்கு நன்றியோடு வாழக்கூடிய மனிதனாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. நம்மிடம் ஏற்படக்கூடிய தீங்குகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து நம்மை மன்னித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து, அவனை மறந்து வாழ்வதிலிருந்து நாம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்முடைய மரணம் வரை அல்லாஹ்விற்கு முழுமையாக நன்றி செலுத்திய அடியானாக நாம் வாழக்கூடிய வாய்ப்பை, பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் நாம் பார்த்த ஒரு தலைப்பு தௌபா, பாவ மன்னிப்பு. படைத்த இறைவனிடத்திலே எப்படியெல்லாம் நாம் மன்றாடுவது, எப்படியெல்லாம் இடத்திலே மன்னிப்பு கேட்பது, தௌபா எவ்வளவு சிறந்தது என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். அதிலே குறிப்பாக இஸ்திக்ஃபார் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்தோம். இன்னும் சில விஷயங்களை சொல்வதற்கு முன்வரும் பொழுது நேரம், அதற்கு உண்டான நேரம் முடிந்து விட்டதனால் சொல்ல முடியவில்லை. இந்த வாரமும் இஸ்திக்ஃபார் சம்பந்தமான விஷயங்களை நாம் பார்ப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக 6 விதமான பலன்களை, 6 விதமான நல்ல விஷயங்களை நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பரிசாக அல்லாஹ் கொடுக்குகிறான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் என்று சொல்வதன் மூலமாக
அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வதன் மூலமாக 6 விதமான பலன்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான் என்று சொன்னால், நாம் வாழக்கூடிய நாட்களில் இதை நாம் எல்லாம் எப்படியாவது அடைந்து மரணிக்கக்கூடிய மனிதராக நாம் எல்லாம் இருக்க வேண்டும். முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், குர்பு மினல்லாஹ், அல்லாஹ்விடத்தில நெருக்கம் உண்டாகும். இஸ்திக்ஃபாரின் மூலமாக, நாம் பாவ மன்னிப்பை கேட்பதன் மூலமாக நமக்கு என்ன உண்டாகும்? அல்லாஹ்விடத்திலே மிகவும் நெருங்கிய ஒரு உறவு உண்டாகும். அப்படி உண்டாகிவிட்டால் அது மட்டும் போதும். உலகத்திலே நாம் வாழ்ந்து மரணிப்பதற்கு. உலகிலேயும் நாம் வெற்றியாளனாக ஆகிவிட்டோம், மறுமையிலும் நாம் எப்படி ஆகிவிட்டோம்? வெற்றி பெற்றவனாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் நம்மை அப்படி ஆக்கியருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது இதற்கு முந்தி வாழ்ந்த சமூகத்தினருக்கு பெரும்பெரும் தியாகம் செய்தார்கள், உயிரை கொடுத்தார்கள், போரிட்டார்கள், பொருளை தியாகம் செய்தார்கள், மனைவி மக்களை தியாகம் செய்தார்கள், பிள்ளைகளை ஏறெடுத்து பார்க்காமல் போர்தான் அல்லாஹ்வினுடைய மார்க்கம் முக்கியம் என்று இரத்தத்தை சிந்தி இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களின் மூலமாக அந்த தோழர்கள், நபிமார்களுடைய தோழர்கள் எல்லாம் உயர்ந்த அந்தஸ்தை, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைந்தார்கள். ஆனால் நமக்கு அப்படியெல்லாம் இல்லாமல் மிக எளிமையாக, நீ செய்த பாவத்திற்கு உலகத்திலே நீ இடத்திலே தௌபா கேள், அது போதும். நீ செய்த பாவத்திற்கு அதை பெருமையாக கருதாமல் உலகத்திலே மரணிப்பதற்கு முன்னால் என்னிடத்தில் தௌபா கேள், நீ சிறந்த அடியான் என்ற ஒரு இவ்வளவு இலகிய ஒரு வெகுமதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமூகத்தினருக்கு கொடுத்துள்ளான் என்று சொன்னால், நாம் எல்லாம் எதையும் என்ன செய்யக்கூடாது? ஒதுங்கி ஏனோ தானோ என்று வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் மிகவும் நஷ்டவாளிகளாக மறுமையில எழுப்பப்படுவோம். கியாம நாள்ல ஒரு சில பேர் எந்திரிச்சு என்ன செய்வாங்களாம்? மண் எடுத்து தலையில போட்டு அழுவாங்களாம். யா லைத்தனி குந்து துராபா, நான் மண்ணோடு மண்ணா போயிருக்க கூடாதா? என்னைய கொண்டு போய் அங்க இங்கன்னு எரிச்சாங்களே, காசியில அங்க இங்கன்னு எரிச்சாங்களே, அப்படி சாம்பலோடு சாம்பலா பறந்திருக்க கூடாதா? அல்லாஹ் நுணுக்கமா ஒன்னொன்னே பொறுக்கி எடுத்து ஒண்ணு சேர்ப்பான். அது அல்லாஹ்வுடைய தன்மை. அப்ப இப்படி எல்லாம் உலகிலே பாவம் செய்துவிட்டு தௌபா செய்யாத மனிதன் கியாம நாளிலே புலம்புவான், யா லைத்தனி குந்து துராபா, நான் மண்ணோடு மண்ணாக ஆகியிருந்திருக்க கூடாதா? சாம்பலோடு சாம்பலாக கலந்திருக்க கூடாதா? நான் அங்கே போயிருக்க கூடாதா? இப்படி எல்லாம் புலம்புவான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாய்ப்பை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போது நாம் இஸ்திக்ஃபார் செய்து வாழ வேண்டும். இஸ்திக்ஃபாரை நமது வாழ்க்கையில் கடமையாக, நம்மளுடைய வாழ்வில் அதை ஒரு கடைபிடிக்கக்கூடிய காரியமாக நாம் எடுத்துக்கொண்டோமையானால் அல்லாஹ்விடத்திலே பொருத்தம் ஏற்படும். குர்பு மினல்லாஹ், என்ன கிடைக்குங்க? அல்லாஹ்விடத்திலே நெருங்கிய உறவு, பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உங்களில் மனிதர்களில் ஆக சிறந்தவர்களை உங்களுக்கு நான் உணர்த்தி காட்டட்டுமா? ஆல இம்ரானுடைய வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 15வது வசனமாக, சூரா 3வது சூரா குர்ஆன்ல 15வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், குல் அவ் நப்பியுக்கும் பிகைரின் மின் தாலிக்கும், உங்களிலே ஆக சிறந்த ஒரு மனிதரை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான். கேட்ட அல்லாஹ் சொல்றான், லில்லதீன தகவ் இன்த ரப்பிஹிம், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, உலகத்துல வாழும் பொழுது இறையச்சத்தோடு அல்லாஹ்விற்கு பயந்து வாழ்வார்கள். லில்லதி நத்தகவ், பயந்து வாழ்வார்கள் இறையச்சத்தோடு. அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், இந்த ரப்பிஹிம், அப்படிப்பட்ட அடியார்களுக்கு இந்த ரப்பிஹிம், தன்னுடைய இரட்சகனான அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன, கிடைக்கக்கூடிய பரிசு என்ன என்பதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த ரப்பிஹிம், முதலாவதாக ஜன்னாத்துன், சுவனம் கிடைக்கும். நம்ம ஆசைப்படக்கூடியது அதுக்குதான். உலகத்துல நம்ம ஒரு மனிதனாக பிறந்து வாழ்ந்து நாம் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆக சிறந்த இலக்கு சுவனம். அப்ப எதன் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறான்? அல்லாஹ்வினுடைய பொருத்தம். கடைசியில் அல்லாஹ் சொல்றான் யாருக்கெல்லாம் கொடுப்போம். அப்ப முதலாவதாக இந்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்திலிருந்து ஜன்னாத்துன், சுவனம் கிடைக்கும்.
தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அல்லாஹ் அக்பர். அப்படிப்பட்ட சுவனத்திற்கு கீழாக எவ்வப்போதும் பசுமையாக குடிநீராக ஓடக்கூடிய ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். நம்ம இன்னைக்கு ஒரு கற்பனையில யோசிச்சு பார்த்தா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு யோசிச்சோம்னா ஒரு சில நினைவுகள்லாம் ஞாபகம் வரும். அப்ப நிம்மதினா என்னங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா ஒரு அழகிய ஒரு வீடு, அதை சுத்தி அழகான தோட்டம், பசுமையான காற்று, வெளியே வந்ததோட அழகான குடிநீர், ஒரு ஆறு, அழகிய ஆறு, நினைத்த போதெல்லாம் குடிப்பதற்கு ஒரு சுத்தமான ஒரு ஆறு, இப்படி எல்லாம் கற்பனை பண்ணியிருப்போம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கணுமே அப்படின்னு எல்லாம் யோசிச்சு பார்த்திருப்போம். தன்னுடைய வாழ்வுல கற்பனையாவது பண்ணியிருப்போம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அல்லாஹ் சுவனத்துல வச்சிருக்கான். சொல்றான், ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சுவனம் கிடைக்கும், அதற்கு கீழாக ஓடக்கூடிய சுத்தமான ஆறும் கிடைக்கும். காலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அதை சொல்லிவிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு உலகத்துல நிறைய பேரு இழந்த ஒரு காரியம் அது. அல்லாஹ் சொல்றான், வஸ்வாஜும் முத்தஹராத்துன், சுத்தமான மனைவிமார்கள், தூய்மையான மனைவிகள். இன்றைக்கு நிறைய பேர் குடும்பத்துல உள்ள குழப்பமே அதுதான். கணவன் என்னதான் பாடுபட்டு உழைத்தாலும், அவளுக்காக வேண்டி தேவையான செய்தாலும், ஏதோ ஒரு நிலையில் சைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக மற்றவர்களோடு சாமானியமாக செல்லக்கூடிய எத்தனையோ மனைவிகள், எத்தனை தலாக்கு, எத்தனை டிவோர்ஸ், எவ்வளவு பார்க்கிறோம் நம்ம. ஒரு கணவன் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி, தனது பிள்ளைக்காக வேண்டி 4 வருட காலம் வெளிநாட்டிற்கு சென்று அவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவ்வளவு உழைக்கிறாரு. எல்லாம் எதற்காகங்க? அவர் அங்க போய் என்ன ஆகாயத்துல பறக்கிறாரா? அவருக்கு தேவையான எல்லாம் கிடைக்குதா? வெறும் 10க்கு 10 உள்ள ரூம்ல ஒரு ஃபேன் இல்ல, ஒரு ஏசியில இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் உழைக்கிறாரு. என்ன காரணம்? ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் நான், என் மனைவி, என் பிள்ளை ஒரு சென்னை மாதிரி ஒரு மாநகரத்துல ஒரு பெரிய ஒரு பிளாட் ஒண்ணு வாங்கி நிம்மதியா இருக்கணுங்க அப்படின்னு போறாரு. ஒரு 4 வருடம் கூட பொறுத்து கொள்ளாத மனைவி பிற மனிதர்களை பார்ப்பதன் மூலமாக, ஆபாசமாக பார்ப்பதன் மூலமாக கள்ள உறவுகளில் ஈடுபட்டு எத்தனை கணவன்மார்கள் தவிக்கின்றார்கள், எத்தனை குடும்ப உறவுகள் பிரிந்துள்ளது. அப்போ உலகம் என்று சொன்னாலே அது ஆக மோசமானது. நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். அல்லாஹ் சொல்றான், அப்படியெல்லாம் உன்னை விட்டு ஓடி போகாத, அப்படியெல்லாம் உன்னை விட்டு இன்னொரு கணவன் பக்கம் போகாத. சுத்தமான மனைவிமார்கள், உங்களோடு பயணிக்கக்கூடிய மனைவிகள் எங்க கிடைப்பாங்க? சுவனத்திலே கிடைப்பார்கள். அல்லாஹ் அக்பர். அதுக்கு அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வரிதுவானும் மினல்லாஹ், அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் கிடைக்கணும்னு சொன்னா அல்லாஹ் எப்படி இருக்கணும் கீழே சொல்றான். வல்லாஹு பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் மீது உற்று நோக்கி பார்ப்பவன். என்ன செய்யறான், ஏது செய்யறான், அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கு, எல்லாவற்றையும் பார்ப்பவன். அல்லாஹ் அடுத்து சொல்றான், இப்படிப்பட்ட சுவனம், அதற்கு கீழாக ஓடக்கூடிய ஆறு, உண்மையான மனைவிகள், தூய்மையான மனைவிமார்கள் யாருக்கு கிடைப்பார்கள் என்பதை அல்லாஹ் பதிவிடுகிறான். அல்லதீன யகூலூன, அவர்கள் கேட்பார்கள். உலகத்திலே வாழும் பொழுது, உலகத்திலே வசிக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்களா? யகூலூன, அவர்கள் கூறுவார்கள், கேட்பார்கள், ரப்பனா, எங்களுடைய இறைவா, இன்னனா ஆமன்னா, நிச்சயமாக நாங்கள் உன்னையே ஈமான் கொண்டோம். எப்படி? இன்னனா ஆமன்னா, உன்னையே ஈமான் கொண்டோம். ஃபக்ஃபிர்லனா, எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். துனூபனா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். வகீனா அஸாபன்னார், நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்திடு யா அல்லாஹ். இன்னைக்கு யாராவது கேட்கிறோமா? தொழுகைக்கு பின்னால யாராவது கேட்கிறோமா? அல்லாஹ் சொல்றான், யாருக்கு கிடைக்குங்க? அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா, எங்கள் இறைவா, உன்னை ஈமான் கொண்டோம். ஃபக்ஃபிர்லனா துனூபனா, உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு, உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. வகீனா அஸாபன்னார், நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துடு, நரகத்தின் வேதனை விட்டு எங்களை பாதுகாத்துடு. நம்மள எத்தனை பேர் கேட்கிறோம்? இதை நம்மள எத்தனை பேர் கேட்கிறோம்? இதை தொழுகைக்கு பின்னால இல்ல, சும்மா இருக்கும் போது கூட கேட்கலாம். துவாங்கிறது தொழுகைக்கு பின்னால கேட்கணும்ன்றது இல்லை.
துவாவுக்கு மட்டும் லிமிட்டே கிடையாது. எங்க வேணா கேட்கலாம், எப்படி வேணா கேட்கலாம். கடையில சும்மா உட்காந்துருக்கோமா இதை ஓதலாம். அப்படி இப்படியெல்லாம் நேரம் இருந்தும் கூட இது போன்ற வாய்ப்புகளை தவறவிட்டு வாழ்கிறோமே. நம்மளே போல் ஒரு மடத்தனமான ஒரு அடியான் உலகில யாரும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இனி வாழக்கூடிய நாட்களில் இது போன்ற துவாவை கேட்டு தூய்மையான மனைவிகளை, உயர்ந்த சுவனத்தை, அதன் கீழ் ஓடக்கூடிய நதிகளை எல்லாம் ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அது மாத்திரமல்ல, அவங்க உலகத்துல எப்படி இருக்கணும், அஸ்ஸாபிரீன், பொறுமையாக இருக்கட்டும். எல்லா கஷ்டம் வரும், பல குழப்பங்கள் ஏற்படும், எல்லாம் நடக்கும். அஸ்ஸாபின், பொறுமையா இருக்கும். உடனே டக்கு 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 அதான் இல்லை, பொறுமையா இருக்கும். அல்லாஹ் தரும் அல்லாஹ்வுடைய சோதனை பொறுமையாக இருக்கட்டும். அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸாபிரீன், பொறுமையாக இருப்பார்கள், வஸ்ஸாதிகீன், உண்மை பேசுவார்கள். வியாபாரத்திலையும் சரி எல்லாத்திலையும் உண்மையை பேசணும். என்ன இருக்குதோ அதை சொல்லணும். அதை விற்கிறதோ விற்கிறதோ அதை அல்லாஹ் பார்த்துக்குவான். கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல அல்லாஹ் சேர்ப்பாங்க. அப்ப உண்மை பேச வேண்டும். என்ன செய்யணும், அஸ்ஸாபிரீன் அஸ்ஸாதிகீன், உண்மை பேச வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். வல் கானிதீன், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட வேண்டும். வல் கானிதீன், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட வேண்டும். வல் முன்ஃபிகீன், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்ததாக குறிப்பான நம்ம பாயிண்ட்டுக்கு அல்லாஹ் வர்றான். வல் முன்ஃபிகீன், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும். வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்துல, அதிகாலையினுடைய நேரத்துல, வல் முஸ்தக்ஃபிரீன், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். நம்மள எத்தனை பேர் தஹஜ்ஜத் தொழுகிறோம், அந்த நேரத்துல அல்லாஹ் இடத்துல எத்தனை பேர் கையேந்துறோம். அல்லாஹ் அக்பர். வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், அந்த சஹருடைய நேரத்துல யார் இஸ்திக்ஃபார் செய்வார்களோ, இப்படிப்பட்ட அடியார்களுக்கு மேலே கூறப்பட்ட அத்தனை விதமான எல்லா விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் கொடுப்பேன் என்று சொல்கிறான். எனவே நாம் வாழக்கூடிய நாட்களில் இது எல்லாம் கேட்டு இதன்பால் வாழ்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும், உயர்ந்த சுவனத்தையும் தூய்மையான மனைவிமார்களையும் அங்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பலாபலன்களையும் நாம் அடைய வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அப்ப நம்ம பார்த்தோம், ஒன்றாவது இஸ்திக்ஃபார், குர்பு மினல்லாஹ். இஸ்திக்ஃபார் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிருச்சு. அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு இவ்வளவுனா, அப்ப இன்னும் பாருங்க, அல்லாஹ் சொல்றான் அடுத்து, ஏதாவது உள்ள தூய்மை கிடைக்கும். உள்ளத்துல தூய்மை, எந்த விதமான இஹ்லாஸ் சொல்லுவாங்க, என்ன விதமான அமல செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யற இஹ்லாஸ் தானா உண்டாகும். அவரு பாக்குறாரு, இவரு பாக்குறான்னு தொழுவ போனோமே, அவரு கொடுக்குறாரு, இவரு கொடுக்குறாரு, தர்மம் கொடுக்கணுமேங்கிற எண்ணம் இல்லாம அல்லாஹ் பாக்குறானே, அல்லாஹ் கேட்பானே, நாளை கேள்வி எனக்கு உண்டா இல்லையா, கபருக்கு பின்னால் கேள்வி இருக்கிறேன் என்ற எண்ணத்தை அல்லாஹ் உண்டாக்கி மனது எப்போதும் தூய்மையாக இருக்கும். என்ன விதமான காரியங்களை செய்தும் இஹ்லாஸான முறையில் அவர் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அடுத்ததாக மூணாவதாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இஸ்திக்ஃபாரின் மூலமாக கஷ்டம் இல்லாம உலகத்துல யாருமே இல்லை, கஷ்டம் கவலை இல்லாம உலகத்துல யாருமே இல்லை. இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக கஷ்டங்களை கவலைகளை எல்லாம் அல்லாஹ் நீக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், உங்களை அடைந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் எல்லாம் என்ன செய்யறாங்க, தூக்கி வெளியே வீசிடுவான். மூணாவது ஒரு பாக்கியம், பெரும் பாக்கியம். அப்ப இஸ்திக்ஃபாருக்கு எவ்வளவு விதமான இது இருக்குன்னு பாருங்க. நாலாவது காரியம் என்னன்னு சொன்னா, அவர் தேடி தேடி அலையக்கூடிய ரிஸ்க். இன்னைக்கு அதுதானே அலையிறோம், அது வேணும், இது வேணும், அப்படிப்பட்ட பொருள் வேணும், இது வேணும், இப்படியாக அலைகிறோம்ல. அவன் தேடி சுற்றக்கூடிய அந்த ரிஸ்கை அல்லாஹ் அவன் காலடியில் போடுவான். எதன் மூலமாக? இஸ்திக்ஃபாரின் மூலமாக. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபாரை அதிகமாக செய்ய வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு நபிமார்களும் தனது கூட்டத்தாருக்கு சொன்ன ஒரு செய்தி, அடே எனது சமூகமே, அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேளுங்க. வயா கௌமி, எனது கூட்டமே, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உடைய இறைவனிடத்துல மன்னிப்பு கேளுங்க. சும்ம தூபு இலை, அவன் பக்கம் மீளுங்கள். யுர்சிலு ஸமாஅ அலைக்கும் மிதராரா, வானத்திலிருந்து மழையை கொடுப்பான். வயும்திதுக்கும் வயஸிதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும், அளவு கடந்த சக்திய உள்ளத்தை அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு கொடுப்பான். இப்படிப்பட்ட பாக்கியங்கள் கிடைக்கிறது. அதே போல் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு செய்தி, ஆலயா கூம்பிலிம தஸ்தாஜிலூன
லௌலா தஸ்தக்ஃபிரூன் அல்லாஹ் லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா? லஅல்லக்கும் துர்ஹமூன், அவனுக்கு அளவு கடந்த அன்பை இரக்கத்தை உங்கள் மீது காட்டுவானே, அல்லாஹ்வுக்கு இஸ்திக்பார் செய்ய மாட்டீர்களா? அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி. அதே போல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியும் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவிடுகிறான். வகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? குல்து ஸ்தக்ஃபிரு, இஸ்திக்பார் செய்யுங்கள். ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உங்களுடைய இறைவனிடத்துல மன்னிப்பு கேளுங்க. இன்னஹு கான கஃபாரா, அவன் ஆக மன்னிப்பவனாக இருக்கிறான். உலகத்துல இவரெல்லாம் மன்னிச்சிருவான்னு சொல்லுவோம்ல, அதை விட 100 மடங்கு அல்லாஹ். இன்னஹு கான கஃபாரா, அவன் அளவு கடந்த மன்னிப்பாளன். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா, மலைகளை கொடுப்பான் தேவைப்படுகின்ற பொழுது. வயும்திருக்கும் பி அம்வால் வ பனீன், அல்லாஹ் அக்பர். உலகத்துல தேவை அதுதான். இன்னைக்கு நமக்கு குழப்பங்கள் கஷ்டங்கள் ஏற்படுதுன்னு சொன்னா அம்வால் பொருளை கொண்டு, பனி பிள்ளைகளை கொண்டு. எங்கேயாவது நம்ம ஒரு பிசினஸ் உள்ள போறோம், எங்கிட்டாவது லாக் ஆகி முடங்கிடுறோம், ஒரு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் மாட்டிக்குது. இதெல்லாம் எங்க இருந்து வருது? இதற்கெல்லாம் தீர்வு என்ன? அம்பால் பனி, பிள்ளைகளை நல்லபடியா வளர்க்கிறோம், இருந்தாலும் எங்கேயாவது யாரு கூட போயிடுறான், ஏதாவது கெட்ட படங்களை கத்துக்கிட்டு நம்மளுடைய வாரிசுகள் செய்யாத தீமைகள் எல்லாம் அவன் கற்றுக்கொண்டு வீட்டுக்குள்ள வர்றான். அப்ப இதெல்லாம் பெரிய கஷ்டங்கள் கவலைகள். இன்னைக்கு குடும்பத்துல ஏற்படக்கூடிய சிரமங்களை 2 வச்சுதான். ஒண்ணு பொருள், இன்னொன்னு பிள்ளை. அல்லாஹ் சொல்றான், நீ இஸ்திக்ஃபார் செஞ்சன்னு சொன்னா வயும்திருக்கும் பி அம்வால் வ பனீன், உன்னுடைய குழந்தையை கொண்டும் உன்னுடைய செல்வத்தை கொண்டும் உனக்கு நாம் உதவி செய்வோம், காப்பாற்றுவோம். உனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை, உனது பிள்ளைகள் செல்லக்கூடிய தவறான பாதைகளை விட்டு நாம் என்ன செய்வோம்? வயும்திருக்கும், காப்பாற்றுவோம், உதவி செய்வோம். அல்லாஹு அக்பர். அது மட்டுமல்ல, வயஜஅல்லக்கும் ஜன்னத், சுவனத்தை உங்களுக்காக நாம் கொடுப்போம். எத்தனை வாக்குறுதிகள் அல்லாஹ் தர்றான். இப்ப இதெல்லாம் மறந்து மடையனாக நாம் வாழ்கிறோமே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய குடும்பத்திற்கு தேவை. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கு தருவானாக. அடுத்ததாக 5வதாக சொல்கிறார்கள், அருள் வேண்டும் அருள் வேண்டும் என்று தேடுகிறோமே, அருளை, இரக்கத்தை, அருட்கொடையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக நாம் அனைவருக்கும் கொடுப்பான். அதே போன்று 6வதாக ஒரு செய்தியை பதிவிடுகின்றார்கள். நமக்கு இனிமேல் வரக்கூடிய, நமக்கு இதெல்லாம் முன்னாடி வந்தது, நம்ம செஞ்ச பாவம், நம்ம செஞ்ச தீங்கு, நமக்கு வரக்கூடியலாம். இப்ப இனிமேல் வரக்கூடிய தீங்குகள், பலா முசீபத்துகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், குழப்பங்கள், இது எல்லாம் விட்டு என்ன செய்வான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான். இப்படிப்பட்ட 6 விதமான பெரும் பாக்கியங்களை நாம் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருகிறான். எனவே நாம் உலகத்தில் வாழும் பொழுது இஸ்திக்ஃபாரை அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு. சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. தோழர்கள் எல்லாம் வானத்தை பார்த்து பயந்த வண்ணமா இருக்காங்க, எல்லாம் நடுங்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை பெருமானார் சொன்ன செய்தி, எல்லாம் பள்ளியின்பால் வாருங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், திக்ரு செய்யுங்கள், கியாமுல் நில்லுங்கள், ருக்கு செய்யுங்கள், அதிகமாக சுஜூது செய்யுங்கள். எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு பெருமானார் சொன்ன செய்தி, இது போன்ற சூரிய கிரகணங்கள் பிடிக்குகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்த வேண்டும். எதற்காக வேண்டி சொல்றாங்க? உங்களை இனிமேல் அடைய இருக்கக்கூடிய தீங்குகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து பாதுகாவலை முன்கூட்டி என்ன செய்ய வேண்டும்? தயாரிப்பு செய்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் வேலி போடுறோம். ஒரு தோட்டத்தை பாதுகாக்கணுமா வேலி, திருடன் உள்ள வந்துடக்கூடாதா வீட்டுக்கு ஒரு வேலி, எல்லாத்தையும் நம்மன்னு பாதுகாக்கணும்னு எல்லாத்துக்கும் பாதுகாவல் போடுறோம். நம்முடைய ஈமானுக்கு உண்டான பாதுகாப்பு இல்லையே. நம்முடைய யகீன், ஈமானுக்கு உண்டான பாதுகாப்பு எங்கிருந்து கிடைக்கும்? இது போன்ற இஸ்திக்ஃபார்களை அதிகப்படுத்தினால் மட்டும்தான் நமக்கு எல்லாம் இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை நாம் எல்லாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவும் இரக்க குணமுடையவன். உடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல. எல்லா விதமான பாவங்களையும் அவன் மன்னிப்பவன், இரக்கம் காட்டுபவன். ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு அடியான் கிட்டத்தட்ட ஒரு பாவம் செய்யலாம், ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ்
இது போல நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு தடவை கேட்டான். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அடியான் ஒரு கண்டிக்கக்கூடிய இரட்சகன் ஒருவன் இருக்குகிறான், அவன் என்னை தண்டிப்பான் என்று நினைத்து மன்னிப்பு கேட்கிறான், அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டேன் ஒரு தடவை. மீண்டும் ஒரு சில நாட்கள் செல்கிறது, ஒரு சில வருடங்கள் கடந்து செல்கிறது, மீண்டும் அந்த பாவத்தை செய்யறாரு. அப்ப மீண்டும் அதே போல அல்லாஹ் இடத்துல கேட்கிறார், யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிரு. இப்ப அல்லாஹ் சொல்றானா, என்னது அடியான் என் மீது உள்ள பயத்தினால் நான் தண்டிப்பேன் என்ற எண்ணத்தினால் மன்னிப்பு கேட்டான், அவன் மன்னித்து விட்டேன். இன்னும் சில நாட்கள் கிடக்குது. பெருமானார் சொன்ன செய்தி இது. மூன்றாவது தடவை மீண்டும் ஒரு பாவத்தை செய்துவிட்டு, யா அல்லாஹ் நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேன், மற்றொரு பாவத்தை செய்துவிட்டு என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் மீண்டும் அல்லாஹ் சொல்வானா, என் மீது உள்ள பயத்தினால் நான் தண்டிப்பேன் என்ற ஒரே காரணத்தினால் என்னுடைய அடியான் மன்னிப்பை கேட்கிறான், அவனை மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறானான், நீ நாளையதை செஞ்சுக்க. அல்லாஹ்வுக்கு அவ்வளவு வருது, அவ்வளவு ஒரு இன்பம் ஏற்படுது. எனது அடியான் என்னிடத்திலே இஸ்திக்ஃபாரை கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுது. மூணாவது தடவைக்கு மேல நீ நாளையதை செஞ்சுக்கப்பா, உன்னை எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். அப்ப அவ்வளவு கருணையாளன், இரக்கம் உடையவன் ரப்புல் ஆலமீன். அப்படிப்பட்ட இறைவனிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்குண்டான பாவத்திற்குண்டான பரிகாரத்தை இப்போது நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அதே போல் இன்னொரு செய்தியை நாம் எல்லாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவுக்கும் நமக்கும் செய்த தீங்குக்கு, ஏதேனும் தவறுகளுக்கு, அவனுடைய கடமைகளை மீறி இருந்தால் அல்லது மாறு செய்திருந்தால், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கலாம். அது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ளது. அப்படிப்பட்ட பாவத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? தாராளமா மன்னிச்சிருவான். ஆனா ஒரு அடியானுக்கு நீ தீங்கு செஞ்சிருந்தன்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? அந்த அடியாரிடத்திலே போய் மனதார மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா கியாமத் நாள் வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். பெருமானாருடைய ஹதீஸ் ஒண்ணு வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, மன் கானத் லஹு மத்லிமத்துல் லி அஹீஹி மின் இர்திஹி அவ் மின் ஷைஇன், உங்கள யாராவது உங்களுடைய சகோதரருக்கு அவருடைய மானத்திலோ அவரை பற்றி புறம் பேசியிருந்தால், அவருடைய மானத்தில் நீங்கள் விளையாட்டு செய்திருந்தால், அவரை பற்றி தவறான செய்திகளை பரப்பி இருந்தால், அவருக்கு பொருள் இதுதான், இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்திருந்தால் இப்பவே அதுக்கு நீ என்ன செய்யப்பா, அதை ஹலால் ஆக்கிக்கங்க, அதுக்குண்டான பாவ மன்னிப்பை இப்பவே தேடிக்கங்க. அடுத்து ஒரு வாசகத்தை சொல்றான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபுல அல்லா யகூன தீனாரம் வலா திர்ஹமா, நாளை மறுமையிலே தங்கமும் வெள்ளியும் ஏற்றுக்கொள்ளப்படாத செல்லாத அந்த நாள் வருவதற்கு முன்னால் என்ன செய்யுங்க? அவர்கிட்ட போய் பாவ மன்னிப்பை கேட்டுக்கங்க, அதற்குண்டான பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள். நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் அமெரிக்கன் டாலர் நீங்க 1000 கோடியை கொண்டு போய் அல்லாஹ்ட்ட கொடுத்தாலும் கியாமத் நாள்ல செல்லாதுங்க. அதை சொல்றான் அல்லாஹ். மன் கானத் லஹு மத்லிமத்துல் அஹீ ஃபல்யதஹல்லஹு மின்ஹுல் யௌம் கபுல அல்லா யகூன தீனாரம் வலா திர்ஹமா, எந்த விதமான தங்கமும் வெள்ளியும் செல்லாத அந்த நாள் வருவதற்கு முன்னால் உங்களுடைய சகோதரருக்கு நீங்கள் தீங்கு செய்திருந்தால் மன்னிப்பை கேட்டுக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், இன் கான அமலுன் சாலிஹுன், அப்படி கேட்கல, எல்லாம் மறந்து வாழ்ந்துட்டு கியாமத் நாள் வந்துருச்சு, இன் கான லஹு அமலுன் சாலிஹுன், அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த தீங்கு இழைத்தான் அல்லவா, அவனிடத்துல உள்ள நல்ல அமலை என்ன செய்வானா, இவர்கிட்ட யாருக்கு தீங்கு இழைத்தானோ அவருக்கு என்ன செய்வான்? அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹு அக்பர். எப்படி ஒரு நிலைமைன்னு பாருங்க. அப்படி இல்ல, அநீதம் செய்தவனுக்கு நன்மையே இல்லை, அவன் நன்மையே செய்யற உலகத்துல எல்லாம் பாவம் செய்து வாழ்ந்துட்டான். அப்படிப்பட்ட அடியானுக்கும் அங்க ஒரு இது இருக்கு, வயில்லம் தகுல்லஹு ஹசனாத்துன், நன்மையே இல்லாத ஒரு அநியாயக்காரன் அவனுக்கு என்ன செய்யப்படும் சொன்னா, யாருக்கு அவன் அநீதம் செய்தானோ, யாருக்கு அவன் தீங்கிழைத்தானோ, அவன்கிட்ட ஏதாவது தவறு இருக்கும் அல்லவா, அதையும் தூக்கி மேல போடப்படுமா. அல்லாஹ் அக்பர். அது போன்ற காரியங்களை விட்டு, நிகழ்வை விட்டு அல்லாஹ் அதை பாதுகாக்க வேண்டும். சகோதரரை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்திக்ஃபாரை நமக்கு எல்லாம் லேசாக ஆக்கி உள்ளான். நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இஸ்திக்ஃபாருக்காக வேண்டி என்ன செய்வாங்க? கோடி கோடியாக கொண்டு போய் இடத்துல கொட்டுவாங்க, ஒரு உண்டியல்ல போட்டுருவாங்க. போட்டாங்கன்னு சொன்னா தன்னுடைய எல்லா விதமான பாவங்களும் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு இது இருக்குது,
சந்தைக்கு போய் தேங்காயோ மாங்காயோ வாங்கி உடைக்கிற இடத்துல உடைச்சிட்டோம்னு சொன்னா பாவங்கள் எல்லாம் தேங்காய் சிதறுவதை போல் சிதறிவிடும் என்று நினைப்பார்கள். அப்படியெல்லாம் இஸ்லாத்துல இல்ல. அதே போல இன்னும் சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நீரில போய் நீராடி விட்டோம் என்று சொன்னால் நீரோடு நீராக பாவங்கள் எல்லாம் போய்விடும் என்று சொல்வார்கள். அங்கும் இங்கும் போய் அப்படியும் இஸ்லாத்துல இல்ல. இன்னும் ஒரு படி இருக்குது. நமக்கும் அல்லாஹ் அதாவது இறைவனுக்கும் மத்தியில ஒரு இடை தகரர் ஒருவரை வைத்து நான் செய்த பாவத்தினால அவர் எனக்கு மத்தியில திரையை போட்டாரு, அந்த திரையை நீங்க தான் நீக்கி தரணும்னு சொல்லிட்டு இப்படியாக பலவிதமான காரியங்கள் நடக்குது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனித இஸ்லாத்துல அப்படியெல்லாம் இல்ல. தவறு செய்தாயா தௌபானஃபில் துளு 2 ரக்காத் துளு, டைரக்டா என்கிட்ட கேளு, மன்னிப்பு உண்டு உனக்கு. இப்ப இப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்துள்ளான். நாம் எல்லாம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதன் மூலம் நாம் பயனடைந்து நாம் ஆரம்பத்திலே சொன்னோமே, உயர்ந்த சுவனம், தூய மனைவிமார்கள், அல்லாஹு அக்பர், அங்கே ஓடக்கூடிய அந்த நீர், அந்த நீரோட அந்த ஆறு, இதையெல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இஸ்திக்ஃபாரை அதிகமாக செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல அடியார்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய மரணத்திற்கு முன்னால் எல்லா விதமான பாவத்திற்கும் பாவ மன்னிப்பை கேட்டு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.